Hi students, welcome to Future Vision NEET Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல ஆப்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, நமக்கு 11th சாப்டர்ல 12th சாப்டர்ல 60 யூனிட்டா இருக்கக்கூடியது. ஓகேங்களா, என்னது ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு யூனிட்டுக்குள்ளேயே தான் நமக்கு கவர் ஆகும். நீட் சிலபஸை பேஸ் பண்ணோம்னா ஒரே ஒரு யூனிட்டா தான் நமக்கு இது கவர் ஆகும். ஓகேங்களா, ஒரே ஒரு யூனிட்டா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், அதிக கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சாப்டர். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபவுண்டேஷன், இதுக்கான ஃபவுண்டேஷன் இல்லைன்னா இது புரியறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா, அதனால ஜஸ்ட் ஆப்டிக்ஸ்னா என்ன, அதுல உள்ள நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒரு ஓரியன்டேஷனா முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாபிக்ஸ்குள்ள போவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்டிக்ஸ் அப்படிங்கறது எதை பத்தி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நார்மலாவே தெரியும். லைட்டை பத்தி படிக்கிறது. எதை பத்தி? லைட் அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா விசிபிள் லைட். நம்ம கண்ணில் படுற அந்த ஒரு விசிபிள் லைட்டை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி நம்ம இந்த இடத்துல படிக்க போறோம். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது அந்த விசிபிள் லைட் ஒன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து 5th சாப்டர், அதாவது 12th 5th சாப்டரான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல அந்த ஒரு ஸ்பெக்ட்ரம் நீங்க படிச்சிருப்பீங்க. எத்தனை வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு, அதுல எந்த இடத்துல விசிபிள் லைட் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா, அப்ப இந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல ஒன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் என்னது? விசிபிள் லைட். அந்த விசிபிள் லைட்டுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா, என்ன அப்படின்னா நார்மலாவே அதோட வேவ் லென்த் நமக்கு தெரியும். என்னன்னா 3000 நானோ 4000 நானோமீட்டர் டு 7000 நானோமீட்டர். ஆம்ஸ்ட்ராங்ல நான் சொல்றேன். 4000 டு 7000 டு 7000 வருங்களா? 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 7000 ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா, அதே நானோமீட்டர்ல சொல்லணும்னா 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். இந்த ஒரு ரேஞ்சில தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல நமக்கு தேவையான இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, லைட் எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா தான் டிராவல் ஆகும். எப்படி? லைட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் டிராவல் ஆகும், வளைஞ்சுலாம் டிராவல் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி வேக்யூம்லயா இருக்கட்டும், மீடியம்லயா இருக்கட்டும், அங்கேயுமே எப்படிதான் இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா தான் டிராவல் ஆகும். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு டிராவல் ஆகும் போது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், பட் கொஞ்சம் பெண்ட் ஆகி இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி வரது லைட்டா இந்த மாதிரி பெண்ட் ஆகி போலாமா ஒழிய அந்த பெண்ட் ஆகி இருக்கிறதுமே எப்படிதான் இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இதோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா வேக்யூம்ல, ஓகேங்களா, வேக்யூம்னா என்னது? அந்த வெற்றிடத்துல எவ்வளவு ஸ்பீடு இருக்கும்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேங்களா, அப்ப இது மீடியம் பொறுத்து மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும். எந்த மீடியம் டென்சிட்டி அதிகமா இருக்கு, எந்த ஒரு மீடியம்குள்ளேயே போகும்போது இந்த வேல்யூ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் இதோட கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக முடியாது. ஓகேங்களா, வேக்யூம்ங்கிறது டென்சிட்டி இல்லாத ஒரு பார்ட். ஓகேங்களா, அப்ப அங்கதான் மேக்சிமம் இருக்கும். அதை தாண்டி ஒரு டென்சார் மீடியம்குள்ள வரும்போது இன்னும் கொஞ்சம் குறையும். அதை தாண்டி அதை விட இன்னொரு டென்சார் மீடியம்குள்ள போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு குறையும். சார் எவ்வளவு சார் குறையும்? 3 × 10⁸ வந்து 2 × 10⁸ ஆகுமா அல்லது 2 × 10⁷ ஆகுமா? அந்த அளவுக்கு குறையாது. ஓகேங்களா, அது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து இருக்கும். அந்த ஒரு மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து அது மாறக்கூடியது. ஓகேங்களா, அப்ப வேல்யூ வந்து 3 × 10⁸ 2.97 சம்திங் 10⁸ அந்த மாதிரி தான் மாறும் ஒழிய ரொம்ப வேல்யூலாம் குறையாது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். அதே மாதிரி லைட்டோட பாத் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த டைரக்ஷன்லயே தான் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைட் வந்து நிறைய இருக்கும், நிறைய ரேஸ் வரும். ஓகேங்களா, ரேஸ் மீன்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு ரே அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறது. பஞ்ச் ஆஃப் ரேஸ் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைட் பீம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பஞ்ச் ஆஃப் ரேஸ் சேர்ந்தது என்னன்னு சொல்லுவோம்? லைட் பீம்னு சொல்லுவோம். நம்ம பீம் இந்த இடத்துல கன்சிடர் பண்ண மாட்டோம், ரேவை கன்சிடர் பண்ணி தான் ஏதாவது பார்ப்போம். நம்ம ரே ஆப்டிக்ஸ்குள்ளேயே மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஒரு லைட்டோட ரே ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ற ஒன் ஆஃப் த பார்ட். ஓகேங்களா, ஆப்டிக்ஸ் என்னன்னு பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். ரே ஆப்டிக்ஸ் வந்து ரே ப்ராப்பர்ட்டியும், வேவ் ஆப்டிக்ஸ் வந்து வேவ் ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க போற அந்த ஒரு ரெண்டு பினாமினாஸ் என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகேங்களா, ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா ஜஸ்ட் எதிரொலிக்கிறது, பட்டு திரும்பி வர்றது. ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு மீடியம் ஊடுருவி போறது. ஓகேங்களா, அந்த ஒரு மீடியம் எந்த ஒரு பர்டிகுலர் மீடியம்ல அது படுதோ அதுல இருந்து அடுத்த மீடியம்க்கு ஊடுருவி போறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம
படிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேவ் ஆப்டிக்ஸ்ல நம்ம எதை பத்தி படிப்போம்னா இன்டர்ஃபெரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன் மூணுமே வேவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணது. ஓகேங்களா? அது வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் ரே ஆப்டிக்ஸ்ல நமக்கு ஆப்டிக்ஸ்க்குள்ள காலை எடுத்து வைக்கிறதுக்கு என்னென்ன ஃபவுண்டேஷன் தேவை அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ங்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? இந்த கிளாஸ் ஃபுல்லாவே ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் மூவ் ஆக போகுது. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ப்ராப்பர்ட்டி தான், ஆனா கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னது தமிழ்ல எதிரொலிப்புன்னு சொல்லலாம். ஒரு இதுல பட்டு திரும்பி வர்றது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பந்தை நம்ம நார்மலா தூக்கி போறோம்னா அது ஒரு செவுத்துல போடுறோம் அப்படின் போது திரும்பி வரும். அது என்னது ரிஃப்ளெக்ட் ஆகி வருதுன்னு சொல்லுவோம். சேம் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரணும். சார் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வரணும்னா என்ன இருக்கணும்னா நிறைய கண்டிஷன் இருக்கு. முதல்ல என்னன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வேணும். என்னது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அது ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்கணும்னா கண்டிப்பா பாலிஷ் பண்ணிருக்கணும் அல்லது கோட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஒரு சைடு ஒரு கண்ணாடி எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்னா ஒரு சைடு நார்மலா இருக்கு, இன்னொரு சைடு என்ன பண்ணணும் கோட்டிங் பண்ணிருக்கணும் அல்லது பாலிஷ் பண்ணிருந்தா தான் என்ன பண்ணும் வர லைட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், இல்லைன்னா அது ஊடுருவி போயிடும். ஓகேங்களா? அப்ப பாலிஷிங் சர்ஃபேஸ் நமக்கு தேவை, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளேன் மிரர்ல இருந்தே போயிடலாம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிளேன் மிரர், அதாவது கிடைத்தளமா இருக்க அந்த ஒரு மிரர். பிளேன்ங்கிறது வந்து சமதளம்னு சொல்லலாம். ஓகேங்களா? சமதள ஆடின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பிளேன் மிரர். ஓகேங்களா? அதுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா ஒரு லைட் வந்து படுது, இந்த ரே தான் வந்து படுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா படுகிற அந்த ஒரு ஒளிய இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னன்னு சொல்லுவோம் இன்சிடென்ட் ரேன்னு. அதே மாதிரி பட்டு திரும்பி போகுது இல்லைங்களா, பட்டு திரும்பி போகுது இல்லைங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரே. ஓகேங்களா? ஒரு சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் நார்மலாவே நார்மல்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நார்மல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நார்மல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காமன் நார்மல் அல்லது வெறும் நார்மல்ங்கிற அந்த ஒரு நேம்ல வந்து அதை டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள். என்னது இது என்ன நம்ம சொல்லுவோம் இன்சிடென்ட் ஆங்கிள். இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் ரிஃப்ளெக்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, காமன் நார்மல், அந்த ஒரு சர்ஃபேஸ்ல படிதான் எதிரொலிக்க போகுது. இன்சிடென்ட் ரேவும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்கிறது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எந்த மீடியம்ல இருந்து வருதோ, ஓகேங்களா, எந்த மீடியம்ல இருந்து அந்த ஒரு பொருள் வருதோ அதே மீடியம்க்கு திரும்பி போனுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் இந்த இடத்துல ஒரு மீடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மீடியம் இங்க பட்டு திரும்பி அதே மீடியத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ரிஃப்ளெக்ஷன். இதை தாண்டி உள்ள போச்சு அப்படின்னா அது வேற ஒரு மீடியம்க்கு போக போகுது. ஓகேங்களா? அப்ப அது ரிஃப்ராக்ஷன்ங்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷனை ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ஷன்னா இப்படிதான் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கறத ரெண்டு லா மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அந்த ஒரு பிளேன் மிரர், அந்த பிளேன் மிரர்ல இன்சிடென்ட் ரே இது, ரிஃப்ளெக்டட் ரே இது, ஜஸ்ட் அந்த டாட்டட் லைன்ஸ் எதை குறிக்கும் நார்மலை குறிக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இன்சிடென்ட் ரேக்கும் இந்த ஒரு நார்மலுக்கு நடுவில் இருக்கிறது தீட்டா ஐ, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அல்லது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஒரு பிளேன் மிரர்ல வந்து ஒரு பொருள் படுது அப்படின்னா ஐ மீன் ஒரு ரே வந்து பட்டு எதிரொலிக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவல் ஐ மீன் அந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறது தான் எது சொல்லுது ஃபர்ஸ்ட் லா வந்து சொல்லுது. the angle at which the ray incident, எந்த ஆங்கிள் அந்த ரே வந்து இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிள் தான் திரும்பி போகும் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது ரொம்ப சிம்பிளானது தான் இந்த இன்சிடென்ட் ரே
ரிஃப்ளெக்டட் ரே, இந்த நார்மல் இருக்கு இல்லைங்களா, மூணுமே ஒரே பிளேன்ல தான் இருக்கும், ஒரே பிளேன்ல தான் இருக்கும் அப்படிங்கறதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, நம்ம இப்ப இந்த ரெண்டு டைப்ஸ்க்குள்ள வருவோம், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். நல்லா கவனிங்க, ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு ரெண்டு லாவையுமே ஒபே பண்றதுதான் எதுக்குள்ள வரும், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள வரும். எக்ஸாம்பிளுக்கு தீட்டா ஐ தீட்டா ஆர் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். இந்த இடத்துல நீங்க நார்மல் வரையறீங்க அப்படின்னா சம்திங் இந்த ஆங்கிளும் சேமா இருக்கணும், இந்த ஆங்கிளும் சேமா இருக்கணும், அதே மாதிரி இந்த ஆங்கிளும் சேமா இருக்கணும். சேம் சமமான ஒரு சர்ஃபேஸ்ல பட்டா என்ன ஆகும், சமமான ஆங்கிள் தான் போகும், அதே மாதிரி ஒரே பிளேன்ல தான் இருக்கு. அப்ப இது ஒன்னும் பிரச்சனை இல்லை, ரெண்டையுமே ஒபே பண்ணிச்சு அப்படின்னா அது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள வரும். இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த ஒரு சர்ஃபேஸ் சமமா இல்லாம கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல வளைஞ்சும் ஒரு இடத்துல வளையாமையும் நேரா இருக்கு அப்படின்னா இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா இதுக்கு வந்து நம்ம நார்மல் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி வரைவோம், இதுக்கு நார்மல் இப்படி வரையும், இதுக்கு நார்மல் இப்படி வரையும். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னா அது சமமா இருக்கு இந்த இடத்துல. ஆனா இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் பெண்டா இருக்கு, மேல இருந்து கீழே பெண்டாகி வருது. அப்படிங்கும் போது இந்த இடத்துல இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்காது. ஓகேங்களா, ரெண்டும் வெவ்வேறு ஆங்கிள் போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஆங்கிள் வேரியேஷன் இருக்கலாம், பட் ஒரே பிளேன்ல தான் இருக்கணும். ஓகேங்களா, ஒரே பிளேன்ல தான் இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லாவை மட்டும் ஒபே பண்ணாது. எது அப்படின்னா இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிளேன் மிரர்ஸ் பத்தி தான் ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பத்தி பேசியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் என்னென்ன வகையில இருக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்குள்ள போய் டெப்தா அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸ், சிம்பிளா சொல்லணும்னா மிரர்ஸ் அண்ட் லென்ஸ் பத்தி தான் இந்த ஒரு யூனிட்ல பர்டிகுலரா படிக்க போறோம். ஓகேங்களா, மிரர்ஸ் நம்ம பார்த்தோம்னா பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை நம்ம கான்கேவ்னு சொல்லுவோம். எல்லா மிரர்லயுமே என்ன இருக்கணும், ஒன் சைடு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கோட் ஆகி இருக்கணும். ஓகே, 1 minute, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் மாறி இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் அது வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, பிளேன் மிரர்னா என்ன இருக்கும், ஒன் சைடு வந்து கோட் ஆயிருக்கணும், ஒன் சைடு வந்து கோட் ஆகாம இருக்கணும், அப்பதான் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து கான்கேவ், ஜஸ்ட் ரே இங்க இருந்தா வரப்போகுது, பட்டு சம்திங் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கக்கூடியது, இன்சைடு வந்து கோட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இன்சைடு கோட் ஆயிருக்கும், அவுட் சைட்ல ரே பண்ணி திரும்பி இந்த பக்கமே போயிடும், ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கான்கேவ் லென்ஸ். ஒன்றும் இல்லை, ரெண்டு இந்த கான்வெக்ஸ் மிரர் இருக்குங்களா, ரெண்டு கான்கேவ் மிரர். ஓகேங்களா, கான்வெக்ஸ்னு சொல்லிட்டேன், கான்கேவ் மிரர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு கான்கேவ் மிரர் மாதிரி தான் ரெண்டு பக்கம் இருக்கும், பட் கோட் ஆகி இருக்காது. மிரர் மாதிரி தான் இருக்கும், ஆனா மிரர் இல்லை. ஓகேங்களா, ரெண்டு இது சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் அது பை கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பை கான்கேவ் லென்ஸ் அல்லது கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ்ங்கிறது சேம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிறது, ஜஸ்ட் இந்த பக்கம் ஒன்று இருக்குன்னா ஆப்போசிட்ல இன்னொன்னு இருக்கணும். ஓகேங்களா, அது கான்வெக்ஸ் லென்ஸ்குள்ள வரும். நெக்ஸ்ட் பிளேனோ கான்கேவ். பிளேனோ கான்கேவ்னா ஒண்ணும் இல்ல, ஒன் பக்கம் வந்து பிளேன் மாதிரியும் இன்னொரு பக்கம் கான்கேவ் மாதிரியும் ஆக்ட் ஆகிறது தான் என்னது, பிளேனோ கான்கேவ். நெக்ஸ்ட் பிளேனோ கான்வெக்ஸ் அப்படிங்கிறது ஒன் பக்கம் பிளேன் ஆகும், இன்னொரு பக்கம் கான்வெக்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகிறது. இப்படிதான் அது பிளேனோ கான்வெக்ஸ், கடைசியா ஸ்லாப். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு தகடு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சுதான் நம்ம இந்த ஒரு யூனிட் ஃபுல்லா நம்ம படிக்க போறது. இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி தான். இதுல வந்து எந்தெந்த மாதிரி லைட் போனா என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் நடக்கும், இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலா இந்த ஒரு யூனிட்ல நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கானா, இதை தாண்டியுமே இருக்கு என்ன அப்படின்னா பிரிசம்ஸ் பத்தியுமே படிப்போம். ஓகேங்களா, முப்பட்டகம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பிரிசம்ஸ் பத்தியுமே இந்த ஒரு யூனிட்ல படிப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இமேஜ் ஃபார்மேஷன் தான். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் அந்த ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பார்த்தாச்சு. அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல பட்டு திரும்பி நமக்கு என்ன தெரியும், நம்மளோட அந்த ஒரு முகம் தெரியும். நம்ம நார்மலா நின்னோம் அப்படின்னா அதோட முகம் தெரியும், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமேஜ்னு சொல்லுவோம். அந்த இமேஜ் ஃபார்மேஷனுக்குள்ள தான் போக போறோம். அந்த இமேஜ் ஃபார்மேஷன் இந்த இடத்துல நான் பிளேன் மிரர்ல வச்சு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இமேஜ் ஃபார்மேஷன் அதுல ரெண்டு வகையான இமேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒன்னு ரியல் இமேஜ், இன்னொன்னு விர்ச்சுவல் இமேஜ். என்னது, ஒன்னு ரியல் இமேஜ், ரெண்டாவது விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். ஓகேங்களா, ரியல் இமேஜ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ரே வந்து படுது. ஓகேங்களா, ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ், ரே வந்து படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொரு ரேவும் அதே மாதிரி வந்து படுது,
பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து நிறைய ரேஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து ஆக்சுவலா ஒரு இடத்துல கட் ஆகும் இல்லைங்களா. இந்த இடத்துல ரெண்டு ரேவும் ஜாயின் ஆன இடம் இந்த இடம் தான். அப்ப அந்த மாதிரி இடத்துல ஆக்சுவலா ரெண்டு ரேஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இடத்துல கட் ஆகுது, ரெண்டும் மீட் பண்ணிக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன ஃபார்ம் ஆகும், ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல தான் என்ன ஃபார்ம் ஆகும், ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ரியல் இமேஜ் இங்கதான் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. சொன்னது புரிஞ்சுதுங்களா. ரியல் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும், ஆக்சுவலா ரெண்டு ரேஸ் வந்து மீட் பண்ணிக்கிறோம் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம், பிஃபோர் ரிஃப்ளெக்ஷன் இல்ல, ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டு ரேஸும் ஒன்னோட ஒண்ணு மீட் பண்ணிக்கிற இடம் என்னது அப்படின்னா ரியல் இமேஜ் உருவாகிற இடம் ஓகேங்களா. அதாவது ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆக்சுவலி மீட்ஸ் டு ஃபார்ம் த ரியல் இமேஜ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது எல்லா கண்டிஷனுக்கும் காமன் தான் ஓகேங்களா. ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகணும்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டு மீட் ஆகிக்கணும். அது கான்வெக்ஸா இருக்கட்டும், கான்கேவா இருக்கட்டும், பிளேனா இருக்கட்டும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஒரு பிளேன் மிரருக்குள்ள வரும்போது எந்த இடத்துல சார் ரியல் இமேஜ் பிளேன்ல ஃபார்ம் ஆகும்னா ஃபார்மே ஆகாது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து வந்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ரேஸ் வந்து இந்த இடத்துல மீட் பண்ணிக்கும் ஓகேங்களா. அதாவது இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் ஒருவேளை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல வச்சோம்னா தான் அந்த ஒரு மிரர்ல இருந்து ரொம்ப தூரத்துல தெரியாத இடத்துல, இன்ஃபினிட்டிங்கிறது என்னது முடிவிலி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், ரொம்ப தூரத்துல வைக்கும் போது தான் என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க, பிளேன்ல வந்து ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப பிளேன் மிரர்ல என்ன சார் ஃபார்ம் ஆகும்னா எப்பயுமே என்னதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். சார் அப்ப என்னங்க சார் விர்ச்சுவல் இமேஜ்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ரேஸ் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது என்னது ரியல் இமேஜ். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இங்க வைக்கிறேன் ஓகேங்களா. இந்த இடத்துல இது மிரர், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், இது காமன் நார்மல் ஓகேங்களா. என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இருந்து ரே இதுல போய் படும், அதே மாதிரி இந்த பொருள்ல இருந்து ரே இந்த மாதிரி படும் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் ஒரு ரெண்டு ரே டயக்ராம் தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. நிறைய இந்த மாதிரி படும், நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, இது பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போக போகுது. அப்ப இது எங்க போகுதுன்னு தெரியல, இது எங்க போகுதுன்னு தெரியல, ஐ மீன் இன்ஃபினிட்டிக்கு தான் போக போகுது. அப்ப இமேஜ் நமக்கு தெரியாது, என்ன இமேஜா தெரியாது, ரெண்டையும் ஒன்னொன்னு கட் ஆகிக்காது, ரியல் இமேஜ் தெரியாது. அப்ப என்ன தெரியும்னா விர்ச்சுவல் இமேஜ் தெரியும். அது எப்படி தெரியும்னா ஒருவேளை இந்த ரே இப்படி போனது ஒருவேளை உள்பக்கம் குனிஞ்சிருந்துச்சுன்னா ஒரே இடத்துல வந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா எந்த மாதிரி சேர்ந்திருக்கும், இந்த பக்கம் போனது ஒருவேளை ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா இந்த மாதிரி வந்திருக்கும் ஆமாங்களா. அதே மாதிரி இங்க போனது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்திருந்தா இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது ஆக்சுவலா அதை மீட் பண்ணல, ஒருவேளை மீட் பண்ணிருந்தா எந்த இடத்துல மீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோமோ அந்த இடத்துல தான் என்ன ஃபார்ம் ஆகும், விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா மீட் பண்ணா அது ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணும், ஆக்சுவலா மீட் பண்ணல அப்படின்னா அது எதை ஃபார்ம் பண்ணும், விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். அதாவது ரே அப்பியர்ஸ் டு மீட், ஒருவேளை அங்க மீட் ஆகிற மாதிரி தெரியலாம் ஓகேங்களா, ஆனா மீட் பண்ணல, அதேதான் ரே டென்ஸ் டு மீட், எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. அந்த இடத்துல தான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஒரு பிளேன் மிரர்ல இமேஜ் ஃபார்மேஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேன் மிரர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்க ஜஸ்ட் ஒருத்தர் நிக்கிறாங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதோட விர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட்ல இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு மிரருக்கு பின்பக்கமா இருக்கும் ஓகேங்களா. அதுதான் என்ன இருக்கும், விர்ச்சுவல் இமேஜ் இருக்கும். நார்மலா மிரருக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை யூன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மிரருக்கும் இமேஜுக்கும் அது ரியல் இமேஜா இருக்கும், விர்ச்சுவல் இமேஜா இருக்கும் ஓகேங்களா. மிரருக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் யூ, மிரருக்கும் இமேஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வி அப்படின்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ்ல சொல்லிடலாம் எந்த மாதிரி பிளேன் மிரர்ல ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இமேஜ் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது இமேஜ் எப்படி இருக்கும்னா ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் இருக்கும், வித்தியாசம்லாம் எதுவுமே இருக்காது. அதாவது பெருசு பண்றதோ சின்னது பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்ன இருக்கும், சாரி ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்ன இருக்கும், இமேஜ் இருக்கும் ஓகேங்களா. நம்ம எவ்வளவு பக்கத்துல வைக்கிறோம் எவ்வளவு தூரத்துல வைக்கிறோங்கிறத பொறுத்து அது மாறும் ஒழிய ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதே மாதிரி தான் அப்படியே காமிக்கும் என்னது இமேஜ் அப்படிங்கிறது ஓகேங்களா. இமேஜ் இஸ் ஆல்வேஸ் சப்ஸ்ட்ரேட் ஓகேங்களா. இமேஜ் இஸ் ஆல்வேஸ் சப்ஸ்ட்ரேட்னா என்னது, ஜஸ்ட் நான் நேரா நிக்கிறேன்னா நான் நேராவே தான் இருப்பேன் ஓகேங்களா. இன்வெர்ட் பண்ணி காமிக்காது, தலைகீழா காமிக்காது, நேரா இருக்கிறத நேராவே தான் காமிக்கும். இந்த ஒரு பிளேன் மிரருக்கு எக்ஸாம்பிள் என்னது, நம்ம வீட்டுல இருக்க முகம் பார்க்குற கண்ணாடி தான், அதுல என்னென்னலாம் காமிக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல எழுதிருக்கேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் இருக்கும், எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது, பெருசு பண்ணியோ சின்னது பண்ணியோ காமிக்காது, எப்படி இருக்குமோ அப்படியே தான் காமிக்கும். அதே மாதிரி நேரா இருக்கோம்னா நேரா தான் காமிக்கும். ஆனா என்ன பண்ணும், இன்வெர்ட் பண்ணி காமிக்கும். எந்த இடத்துலனா இமேஜ் ஜஸ்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடாவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடாவும் இன்வெர்ட் பண்ணி காமிக்கும். அதுதான் என்னது, ஜஸ்ட் இந்த இடத்துல வர ஒரு ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இன்வெர்டட் இமேஜ் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். நேரா தான் இருக்கும் ஆனா இன்வெர்ட்டா இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட்டாவும் ரைட் சைடு லெஃப்டாவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இமேஜுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் அந்த விர்ச்சுவல் இமேஜோட டிஸ்டன்ஸ் எப்படின்னு கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இமேஜுக்கும் அந்த ஒரு மிரருக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா
ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஒரு மிரருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கும். எங்கன்னா பிளேன் மிரர்ல, எல்லா மிரர்லயும் இல்ல, பிளேன் மிரர்ல இமேஜ் டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் ஓகேங்களா. அதாவது மிரர்ல இருந்து இமேஜ் இருக்க டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ்னும், மிரர்ல இருந்து ஆப்ஜெக்ட் இருக்க டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து சேமா இருக்கும். எதுல அப்படின்னா பிளேன் மிரர்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார் இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இந்த இடத்துல பார்த்துடலாம் ஓகேங்களா. பிளேன் மிரர் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான், நல்லா கவனிங்க. இப்ப நான் எடுத்திருக்கிறது ஒரு பிளேன் மிரர் எடுத்திருக்கேன். பிளேன் மிரர்ல ஓகேங்களா ஜஸ்ட் நேமே நோட் பண்ணிக்கலாம் என்ன அப்படிங்கிறது ஓகேங்களா. இது வந்து நான் ஆப்ஜெக்ட்னு எடுத்திருக்கேன். இந்த ஒரு சென்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் மிரருக்கு சென்டர்ல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்டிக்கல் ஆக்சிஸ் அல்லது இன்னொரு நேம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், போல் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் போல்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்டிக்கல் ஆக்சிஸ்ல இருந்து இன்ஃபைனைட்ல இருக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னேன், ரியல் இமேஜ் உருவாகும். ஆக்சுவலா வெட்டிக்கிற இடம் நல்லா பாருங்க, இன்ஃபைனைட் கொண்டு போக முடியல, பட் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வைக்கும் போது என்ன பண்ணுது, ஆக்சுவலா ரிஃப்ளெக்ட் இந்த இடத்துல சார் வெட்டிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வெட்டிக்கல. ஆக்சுவலா என்ன அது, இது வந்து இன்சிடென்ட் ரேவோட அந்த ஒரு லைன், இது ரிஃப்ளெக்டட் ரேயோட அந்த ஒரு லைன். நல்லா கவனிங்க, ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேஸ் மீட் பண்ணிக்கிட்டா தான் என்ன ஃபார்ம் ஆகும், ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்ப ரியல் இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பர்டிகுலர் தூரம் வந்தோன்னு என்ன ஆகுது, விர்ச்சுவல் இமேஜ் நமக்கு அங்க ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஒருவேளை அது போயிருந்தா அந்த பக்கம் போகாம ஜஸ்ட் இந்த பக்கமே வந்திருந்தா என்ன இருக்கும், விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம கொண்டு வர என்ன ஆகுது, இமேஜோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னா இது என்னது, இமேஜ் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஜஸ்ட் நான் இதை மூவ் பண்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அதே அளவுக்கு என்ன ஆகுது, இமேஜ் டிஸ்டன்ஸும் மூவ் ஆகுது. அதே மாதிரி எப்படி இருக்கு, இதுவுமே நேரா இருக்குன்னா அதுவுமே நேரா இருக்கு ஓகேங்களா. அதையுமே நம்ம அந்த இடத்துல பார்த்ததுதான் ஓகேங்களா. ஜஸ்ட் புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றேன் அப்படின்னு. ஆக்சுவலா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி பட்டு ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் இது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஆக்சுவலா அது எங்க மீட் ஆகிருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்றது தான் அந்த ஒரு இடம் ஓகேங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மீதி இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு பிளேன் மிரர்ல வேற மாதிரிலாம் எப்ப இமேஜ் ஃபார்ம் ஆகும், எப்படிலாம் ஃபார்ம் ஆகும், அல்லது எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஒரு பர்டிகுலர் பிளேன் மிரர்ல எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரெண்டு மிரர் சேர்க்கும் போது எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இப்ப உள்ள மூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ரெண்டு பிளேன் மிரர் ஓகேங்களா, ரெண்டு பிளேன் மிரர்ஸை ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா வச்சிருக்கேன். டூ பிளேன் மிரர்ஸ் ஆர் placed parallel to each other ஓகேங்களா. ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வச்சிருக்க மாதிரி இந்த ஒரு ப்ளூ கலர் டார்க் லைன் வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் என்ன வச்சிருக்கேன், ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்ப எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு கேட்டீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஆங்கிள் 0 அப்படின்னா என்னது, பேரலல் தான் நமக்கு தெரியும், ஆங்கிள் 0. அப்ப ஆங்கிள் 0 எவ்வளவு ஃபார்ம் ஆகும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க இதை இப்ப பாத்தீங்கன்னா புரியாது, நான் அந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க இதை பாருங்க உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஜஸ்ட் முதல்ல நம்ம ஒரு மிரர், இது இன்னொரு மிரர் ஓகேங்களா. ஜஸ்ட் இது இன்னொரு மிரர் ஓகேங்களா. இது M1, இது M2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்டர்ல நான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் ஓகேங்களா. என்ன பண்றேன், சென்டர்ல நான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் ஓகேங்களா. அப்படி ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இந்த பக்கம் கோட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் பின்பக்கம் கோட் பண்ணாதான் என்ன ஆகும், முதல்ல அது ரிஃப்ளெக்டே ஆகும். நார்மலா உங்க வீட்டுல இருக்க கண்ணாடிக்கும் பஸ்ல இருக்க கண்ணாடிக்கும் அல்லது உங்க கிளாஸ் ரூம்ஸ்ல இருக்க கண்ணாடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு கண்ணாடியில் நீங்க பார்க்கும்போது உங்களோட உங்க வீட்டுல இருக்க கண்ணாடி பாத்தீங்கன்னா ஃபேஸ் தெரியும். இதே கிளாஸ் ரூம்ல இருக்க கண்ணாடி வச்சு நம்ம வெளியில பாக்குறோம் அப்படின்னா வெளியில இருக்கிறது தெரியும் ஓகேங்களா. மீனிங் என்னன்னா அதுல கோட் பண்ணிருப்பாங்க, இதை கோட் பண்ணல ஓகேங்களா, இல்லைன்னா பார்ஷியலா கோட் பண்ணிருப்பாங்க. இதனாலதான் என்ன ஆகுது, நமக்கு அந்த ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி மாறுது. இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணி தரணும் நமக்கு ஓகேங்களா. இப்ப நெக்ஸ்ட் ஜஸ்ட் ரே டயக்ராம் வரையும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இது ஆப்ஜெக்ட் அப்படின்னா நல்லா கவனிங்க, இதோட ஒன் ஆஃப் த ரே இங்க போகும், ஒன் ஆஃப் த ரே இங்க வரும். ஜஸ்ட் இப்படி இப்படியும் ஓகேங்களா. இது ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் எங்க போகும், ஜஸ்ட் இந்த இடத்துக்கும், இது மறுபடியும் இங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதேதான் இந்த பக்கமும் ரிஃப்ளெக்ட் ஆகி
போய்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல மீட் பண்ணிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா மீட் பண்ணிக்காது. ஓகேவா? அப்ப என்ன ஃபார்ம் ஆகாது? ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகாது. என்ன ஃபார்ம் ஆகாது? ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. விர்ச்சுவல் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? மிரருக்கு பின்னாடி. இது M1னா இந்த இதோட மிரர் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? பின்னாடி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் எப்படி ஃபார்ம் ஆகும்? அது ஆக்சுவலா மீட் பண்ணியிருந்தா ஒரு இடத்துல மீட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு இடத்துல தான் என்ன ஃபார்ம் ஆகும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதாவது இமேஜ் 1 ஃபார்ம் ஆயிருச்சு. எதனால? மிரர் 1னால, இந்த மிரர்னால இந்த ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருச்சு. இதே மாதிரி தான் என்ன நடக்கும்? இந்த பக்கம் படுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டு இருக்கும். சேம் தான் இந்த பக்கமுமே. ஓகேங்களா? இந்த பக்கமுமே இதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அப்ப இந்த இடத்துலயும் என்ன ஆயிருக்காது? இமேஜ் ஃபார்ம் ஆகாது. எதனால அப்படின்னா எந்த இடத்துலயுமே வெட்டிக்காது, இந்த ஒரு ரேனால வர்றதுனால. ஓகேங்களா? அப்ப இந்த பக்கமுமே என்னது? விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இமேஜ் 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா எதனால? மிரர் 2னால ஃபார்ம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் எப்படிங்க சார் ஃபார்ம் ஆகும்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த இமேஜ் இந்த ஒரு மிரருக்கு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி இந்த ஒரு இமேஜ் இந்த ரெண்டாவது மிரருக்கு இமேஜ் 1 வந்து மிரர் 2க்கு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். அப்ப இது வந்து என்னவாகும்? இந்த இடத்துல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த ரெண்டாவது லைன்ஸ் வந்து இங்க இன்னொரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரிதான் இந்த ஒரு இமேஜ் வந்து இதுக்கு எப்படி தெரியும்? ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். இந்த ஒரு மிரருக்கு இந்த ஒரு இமேஜ் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். அப்ப ஜஸ்ட் இது இன்னொரு இமேஜை ஃபார்ம் பண்ணும். ஜஸ்ட் இந்த மாதிரியே ஃபார்ம் பண்ணிட்டு போய் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் இமேஜ், ஒரு இமேஜ் வந்து இன்னொருக்கு எப்படி தெரியும்? இன்னொரு மிரருக்கு ஆப்ஜெக்டா தெரியும். ஓகேங்களா? அதுதான் நான் இந்த இடத்துல வந்து பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இப்ப இந்த டயக்ராம பாருங்க, உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் என்ன பண்ணன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த பக்கம் நான் டெமான்ஸ்ட்ரேட் காமிச்சேன். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, நாம என்ன சொன்னோம் அதே இடம்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப இது வந்து இந்த இடத்துல ஒரு பக்கமும் இந்த பக்கம் ஒரு பக்கமும் என்ன பண்ணும்? அதோட ரேஸ் வெளியில வரும். அதே மாதிரி இந்த பக்கமும். ஓகேங்களா? இப்ப இது ரெண்டும் ஆக்சுவலா மீட் பண்ணிருந்தா ஒரு இந்த இடத்துல மீட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு ஆப்ஜெக்ட்னால, இந்த ஆப்ஜெக்ட்னால இந்த மிரர்னால இந்த இமேஜும், இந்த ஆப்ஜெக்ட்னால இந்த மிரர்னால இந்த இமேஜும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இது இமேஜ் 1 வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் 1, இது இமேஜ் 2 வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ்க்கு வாங்க. இந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இமேஜ் 1 இருக்கு இல்லைங்களா? இந்த இமேஜ் 1 இதுக்கு எப்படி தெரியும்? ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். அப்ப இது என்ன பண்ணுது? திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண எந்த இடத்துல வரும்? இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த ஒரு இமேஜ் 1னால ஃபார்ம் ஆனதுதான் என்னது? இந்த இந்த ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த இமேஜ் 1னால இது ரிஃப்ளெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆன இந்த ஒரு இமேஜ் தான் இது. இந்த ஒரு இமேஜ் 1 வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் 2. இந்த மிரர் 2னால இந்த இமேஜ் 1 மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு இமேஜ். ஓகேங்களா? அதேதான் இந்த பக்கம் நடந்திருக்கு. இந்த ஒரு இமேஜ் 2 இந்த M1ங்கிற மிரர்னால இன்னொரு இமேஜை இந்த பக்கம் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அதான் இமேஜ் 2 மிரர் 1னால ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இதே மாதிரி பின்னாடி ஃபார்ம் ஆகிட்டே போகும். சிம்பிளா சொல்லணும்னா அந்த உருவாகிற விர்ச்சுவல் இமேஜ், இந்த இடத்துல விர்ச்சுவல் இமேஜ் உருவாகுது இல்லைங்களா? ரெண்டும் அந்த ரெண்டு விர்ச்சுவல் இமேஜ் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா விர்ச்சுவல் ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். என்னவா ஆக்ட் ஆகும்? விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் இல்ல, ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் இல்ல. விர்ச்சுவல்னா மீனிங் என்னது? மாயம்னு சொல்லுவாங்க, மாய பிம்பம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? மாய பிம்பம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு மாய பொருள் மாதிரி ஆக்ட் ஆகி ஜஸ்ட் இன்னொரு இமேஜ் ஃபார்ம் பண்ணும். இதுதான் மறுபடியும் கண்டினியூஸ் ஆயிட்டு போய் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து இங்க கொண்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்க்ளைன்டு பிளேன் மிரர்ஸ். ஓகேங்களா? இன்க்ளைன்டு பிளேன் மிரர்ஸ், அதாவது இது எப்படிங்க சார் உருவாக்கும் அப்படின்னா ரெண்டு பிளேன் மிரரை ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சோம்னா என்ன நடக்கும், அதுல எத்தனை இமேஜ் உருவாகும் அப்படிங்கறத அப்படி போறோம். ரெண்டு பிளேன் மிரர்ஸை பேரலா வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் உருவாகும். ஆனா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சிருக்கோம், இது 0 டிகிரிங்கும் போது அங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கு. அதாவது 3 வகையான क्वेश्चंस இருக்கு. ஓகேங்களா? எந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து உள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 360 தீட்டாங்கிறது என்னது? இது ஒரு மிரர் M1, இது ஒரு மிரர் M2, ரெண்டையும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு ஆப்ஜெக்டை நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். அப்ப இதுக்குள்ள எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வகை இருக்கு. என்ன அப்படின்னா முதல்ல ஈவன் இன்டீஜரா வந்தா, அதாவது
360 மொத்த ஆங்கிள் ஓகேங்களா, அது டிவைடட் பை இங்க இருக்க ஆங்கிள். இதை நம்ம போட்டோம்னா வேல்யூ என்னவா வரணும், ஐ மீன் ஈவன் இன்டீஜரா வரணும். அதாவது 2, 4, 6 இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைச்சது அப்படின்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா அந்த 360 பை தீட்டா மைனஸ் 1 ஓகேங்களா, 360 பை தீட்டா மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. அதாவது வந்த வேல்யூல 1 மைனஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் 60ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா, 360 இந்த தீட்டாவோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன் 60ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும், கேன்சல் ஆயிட்டு 6 வருங்களா, அதாவது 6ன்னு வரும். இந்த 360 பை தீட்டா 6. 6ங்கிறது என்னது இந்த இடத்துல ஈவன் இன்டீஜரா ஆட் இன்டீஜரா, ஈவன் இன்டீஜர். அப்ப ஈவன் இன்டீஜர் வரும்போது என்ன பண்ணணும்னா ஃபார்முலால வந்த வேல்யூல 1 மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 6 மைனஸ் 1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 இமேஜ் ஃபார்ம் ஆகும். எவ்வளோ, 5 இமேஜ். ஒன்றும் இல்லை, 2 பிளேன் மிரர்ஸை ஒன்றுக்கு ஒன்று 60 டிகிரியில வச்சோம்னா 5 இமேஜ் உள்ள தெரியும் அப்படிங்கிறது இதுக்கான மீனிங் ஓகேங்களா. அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா மட்டும் தான் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே ஆட் இன்டீஜர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் ஓகேங்களா. இதே ஆட் இன்டீஜர் வந்துச்சுன்னா ஈவன் இன்டீஜர் வந்தா 360 பை தீட்டா மைனஸ் 1. இதே ஆட் இன்டீஜர் வருது நமக்கு 360 பை தீட்டா வந்து ஆட் இன்டீஜர் வருதுன்னா அதுக்குள்ள ஒரு 2 கண்டிஷன் இருக்கு ஓகேங்களா. என்ன அப்படின்னா சிமெட்ரிக் அசிமெட்ரிக் ஓகேங்களா, ஐ மீன் ஏசிமெட்ரிக் ஓகேங்களா. சிமெட்ரிக் மேனரும் ஏசிமெட்ரிக் மேனரும் இருக்கு. சிமெட்ரிக் மேனர் என்ன அப்படின்னா இது வந்து ஆட் இன்டீஜர் வந்தா மாதிரி தான் நம்ம இதுக்குள்ள வரும். ஈவன் இன்டீஜர்னா நம்ம கண்ண மூடிட்டு -1 போட்டு சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஆட் இன்டீஜர் வருதுன்னா முதல்ல அதாவது 2 வேல்யூ 360 பை தீட்டா ஒரு 7, 9, 13 இந்த மாதிரி வருதுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஒரு பர்டிகுலர் 2ல எது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சிமெட்ரிக்னா ஒண்ணும் இல்ல, மொத்த ஆங்கிள் ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்க இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்க வரைஞ்சீங்கன்னா எந்த இடத்துக்கு இந்த ஒரு ஆங்கிள் மேக் பண்ற இடத்துக்கு 2 ஆங்கிளும் சேமா இருக்கணும். அதாவது மொத்த ஆங்கிள் தீட்டா அதை 2ஆ பிரிச்சு அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கோடு வரைஞ்சு 2ஆ பிரிச்சாலும் இது ஆல்பானா இதுவுமே ஆல்பாவா இருக்கணும். அதாவது இது 10னா இதுவுமே 10ஆ இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா. அந்த மாதிரி சேம் வேல்யூ வருது அப்படின்னா நம்ம அது எதுக்குள்ள வருவோம், சிமெட்ரிக் மேனருக்குள்ள வரும். அது எதுக்குள்ள வரும், சிமெட்ரிக் மேனருக்குள்ள வரும். அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ்க்கு நம்ம ஆட் இன்டீஜருக்கு ஐ மீன் ஈவன் இன்டீஜருக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே யூஸ் பண்ணிக்கலாம். 360 பை தீட்டா மைனஸ் 1 ஆங்கிள் சமமா தெரிஞ்சுது அப்படின்னா 360 பை தீட்டா -1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே அந்த மாதிரி சமமா பிரியல, ஆப்ஜெக்ட் இங்கே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, ஆங்கிள் வரையும் போது இங்க ஒரு 10 வருதுன்னா இங்க ஒரு 20 அந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவல் இமேஜ் ஃபார்மேஷனுக்கான ஃபார்முலா என்னன்னா 360 பை தீட்டா மட்டும்தான், -1 வராது. 2 கண்டிஷனுக்கு மைனஸ் வரும், -1 வரும், ஒரு கண்டிஷனுக்கு -1 வராது. அதே தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 72 டிகிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எவ்வளோ, 72 டிகிரி. அப்ப 360 பை 72 அப்படிங்கிறது எவ்வளவு வரும், ஈவன் இன்டீஜருங்களா ஆட் இன்டீஜருங்களா, கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஐ மீன் 7னா 3, 5 ஐ மீன் 5ல வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. 5 தான் வந்து என்ன வரும், 5 2s are 10, 5 7s are 35 சம்திங் வரும் ஓகேங்களா. அப்ப 36 வந்துடும் நமக்கு. அப்ப 5 ஓகேங்களா. இது ஆட் இன்டீஜர். ஒருவேளை ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி சென்டர்ல வச்சிருந்தாங்கன்னா பாதி பாதியா பிரிச்சிருக்கணும். 72ல பாதி என்னது 36, இது ஒரு 36. இப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், 5 - 1 யூஸ் பண்ணோம். ஆன்சர் வந்து 4. 5 - 1 ஆன்சர் 4. இதுவே 72 தான் ஆங்கிள், அப்ப என்னது நமக்கு கிடைச்சது 5 தான், அது ஆட் இன்டீஜர். ஒருவேளை ஆங்கிள் வந்து இங்க ஒரு 30, இங்க ஒரு 42 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 5 - 1 யூஸ் பண்ணும்போது 5 தான் ஆன்சர் ஓகேங்களா. இதுக்கு என்னதான் ஆன்சர் வரும், 5 தான் வரும். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 கண்டிஷன் தான். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர்றது 360 பை தீட்டா வந்து ஈவன் இன்டீஜரா ஆட் இன்டீஜரான்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஈவன் இன்டீஜரா வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், 360 மைனஸ் தீட்டா சாரி 360 டிவைட் பை தீட்டா -1. ஆட் இன்டீஜர்னா 2 கண்டிஷன் இருக்கு, சிமெட்ரிக்கா அசிமெட்ரிக்கா, சேம் ஆங்கிள் இருக்கா வெவ்வேறு ஆங்கிள் இருக்கா ஓகேங்களா. சேம் ஆங்கிள் இருக்கா வெவ்வேறு ஆங்கிள் இருக்கா, சேம் ஆங்கிள்னா அதே ஃபார்முலா மறுபடியும் வரும், 360 பை தீட்டா -1. இதே வேற வேற மாதிரி இருந்துச்சு ஆங்கிள் அப்படின்னா 360 பை தீட்டா மட்டும் நமக்கு ஃபார்முலால வரும் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் மிரர். அதாவது நார்மலா ஒரு பிளேன் மிரர் இருக்கு, அதுல ஒரு ரே வந்து படுது, செங்குத்தா படுது, ஐ மீன் நார்மல் இருக்குல்ல, அந்த நார்மல் வழியாவே ஒரு ரே வந்து படுதுன்னா என்ன ஆகும், திரும்பி அதே டைரக்ஷன்ல போயிடும். நார்மலா ரிஃப்ளெக்ட் ஆகாம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இப்படி வந்துருந்துச்சுன்னா ஜஸ்ட் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். வந்ததே இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். சொல்றது புரியுதுங்களா. அப்ப ஓகேங்களா. அப்ப
எந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வரதை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் என்ன இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, லைட் சோர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் வச்சுட்டேன், பிளேன் மிரர் அதுக்கு பேரலாவே வச்சுட்டேன். ஓகேங்களா, அப்ப பட்டு திரும்பி வந்துடும். நான் வந்து அந்த மிரரை கொஞ்சம் வளைக்க போறேன். ஜஸ்ட் இப்படி இருந்த மிரரை இந்த மாதிரி மாத்திட்டேன். ஓகேங்களா, இது ஆக்சுவலா அந்த இருந்த லைனு, அந்த ஒரு லைன் நான் வரைஞ்சிருக்கிறது. இது வந்து கொஞ்சம் வளைச்சிட்டேன். வளைச்சேன்னா இப்ப எந்த ஆங்கிள் அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்மால் ட்ரிக் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் வளைச்ச ஆங்கிள் வந்து ஒரு தீட்டாங்கிற அளவுக்கு வளைச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு நான் வளைச்சிருக்கேன் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போறது 2 தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, ஐஆர் ஆர்ங்கிறது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. ஓகேங்களா, தீட்டா அளவுக்கு நான் அதை வளைச்சேன்னா 2 தீட்டா அளவுக்கு எதுனா ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். அதுதான் கண்டிஷன். ஜஸ்ட் கீழே அதே தான் கொடுத்துருப்பேன். இப்ப பிளேன் மிரர் இஸ் ரொட்டேட்டட் இன் த plane of the incident through an angle of theta. தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு அதோட பிளேன்ல இருந்து ஜஸ்ட் நம்ம வளைக்கிறோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்டட் எந்த ஆங்கிள் போகும், 2 தீட்டாங்கிற அந்த அளவுக்கு, 2 தீட்டாங்கிற அந்த ஒரு ஆங்கிளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் அப்படிங்கறது அந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான், ரொம்ப முக்கியமான கண்டிஷன் கூட, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட், டீவியேஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் பிளேன் மிரர். ஓகேங்களா, ஜஸ்ட் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேன் மிரர், அந்த டைப்ஸ் ஆஃப் மிரர் பார்த்துட்டு, அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் பார்த்துட்டு, பிளேன் மிரர்ல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும், 2 பிளேன் மிரர் ஒண்ணுக்கு ஒன்று பேரலா இருந்தா எவ்வளவு இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருந்தா எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி அது ஒருவேளை ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டு கொஞ்சம் வளைச்சோம் அப்படின்னா எந்த ஆங்கிள் அந்த ஒரு ரே போவோம் அப்படிங்கறத பார்த்தாச்சு. இப்ப ஃபைனலா என்ன பார்க்க போறோம் பிளேன் மிரர்ல அப்படின்னா, டீவியேஷன் ஆஃப் பிளேன் மிரர். அதாவது டீவியேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்லை, அந்த ஒரு ஆங்கிள் மாறுறது தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு மீடியமே இல்ல. ஓகேங்களா, இந்த ஒரு கிளாஸே இல்ல, ஒரு ரே வந்ததுன்னா அது எப்படி போயிருக்கும், ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கும். நான் அந்த கிளாஸை வச்சதுனால என்ன ஆச்சு, அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போச்சு. இந்த ஒரு மிரரை நான் பிளேன் மிரரை வச்சதுனால அது என்ன ஆச்சு, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போச்சு. அப்ப எவ்வளவு ஆங்கிள் அது டீவியேட் ஆகிருக்கு, நகர்ந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது என்னது, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, டீவியேஷன் ஆஃப் த லைட். அப்ப எவ்வளவுனா நல்லா கவனிங்க, இது வந்தது இது போனது அப்படின்னா ஆக்சுவலா போயிருந்தா இந்த ஒரு லைன்ல போயிருக்கும். இந்த ஒரு கிளாஸ் இல்ல, இந்த ஒரு பிளேன் மிரர் இல்ல அப்படின்னா இந்த லைன்ல போயிருக்கும். அப்ப இங்க இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டீவியேட் ஆயிருக்கு. அப்ப அந்த இடம் தான் என்னது, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகேங்களா, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப அந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த ஒரு ரே இருக்குன்னு வச்சுக்கோம். மொத்தம் இந்த ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்லலாம், 180 டிகிரின்னு சொல்லலாங்களா. இந்த மொத்த ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்லலாம், 180ன்னு சொல்லலாம். அப்ப இதுல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போயிடுச்சு, இப்படி வந்து பட்டு இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த 180ல ஐ மீன் இது வரைக்கும் வரக்கூடாது, ஒரே நிமிஷம், ஜஸ்ட் இதுதான் அந்த வந்த லைன், இது ரிஃப்ளெக்ட் ஆகி போனது இந்த ஒரு லைன் வச்சுக்கோம். ஓகேங்களா, அப்ப இந்த இடம் போயிருச்சு. அப்ப இந்த 180ல இருந்து எதை மைனஸ் பண்ணும், இந்த ஒரு இடத்த மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒரு பர்டிகுலர் இடத்தோட வேல்யூ கிடைக்கும். அந்த இடம் என்னது, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். டீவியேட் ஆனா அந்த ஒரு ஆங்கிளை கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, அப்ப இந்த இடம் நமக்கு வேணும் அப்படிங்கும் போது இதை மைனஸ் பண்ணும். இந்த இடத்த நம்ம என்ன எழுதலாம், இது ஒரு IR, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ரிஃப்ளெக்ஷனோட லா படி இன்சிடென்ட் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல், ரிஃப்ளெக்டட் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்ப ஒரு இந்த ஆங்கிள் வந்து இன்சிடென்ட், இதையுமே நம்ம என்ன எழுதிக்கலாம், அதுவுமே ஐன்னு எழுதிக்கலாம். இதுவும் ஐனா அதையுமே ஒரு ஐன்னு எழுதிக்கலாம், ஏன்னா இங்க ஐயும் ஆரும் ஈக்குவல். அப்ப அதனாலதான் இந்த இடத்துல இன்சிடென்ட் ஐ மீன் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா எழுதிருக்கேன். 180ல இருந்து 2 தீட்டா ஐ, 2 இன்ட்டு தீட்டா ஐங்கிறது என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆங்கிள் ஆஃப் ஐ மீன் டீவியேஷன் ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்ப இதுவுமே என்னதான் இருந்திருக்கும், ஒரு 30 டிகிரியா இருந்திருக்கும். மொத்தம் எவ்வளவு, 180 டிகிரி. அப்ப 180 மைனஸ் இது ஒரு 30, இது ஒரு 30 சேர்ந்தா என்ன வரும், 60. அப்ப எவ்வளவு வரும், 120 டிகிரி அப்படிங்கிறது தான் என்னது இந்த இடத்துல அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது 2 மிரர்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு மிரர் வச்சிருந்தா அது 2 மிரர், ஒரு இன்க்ளைன்டு பிளேன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கண்டிஷன் தான். அதுல ஒரு ரேவை வந்து பாஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி பாஸ் பண்ணாங்கன்னா இது ஆக்சுவலா வந்திருக்க வேண்டியது இந்த லைன்ல வந்திருக்கணும். பட் அது பட்டு என்னவாகும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், இங்க பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி வேற எங்கேயோ வெளியில போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன ஆகும், அந்த ரிஃப்ளெக்ஷன் லாவை ஒபே பண்ணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். சேம் இந்த இடத்துல அதே மாதிரி தான், ஒரு நார்மல் வரைஞ்சோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கணும். அது இந்த மாதிரி போகும். அப்ப ஆக்சுவலா வந்த லைன் இது. ஓகேங்களா, இப்ப போற லைன்
இது இந்த மாதிரி போகுது. அப்ப இந்த இடத்துல இருந்து இவ்வளவு ஆங்கிள், இதுதான் என்னது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். அதான் இந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்கேன் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். இந்த இடத்துல மொத்தம் எவ்வளோ, இது 180 தாண்டிடுச்சு. ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் வந்தாலும் என்னது 180. அதை தாண்டி இப்படி போயிடுச்சு அப்படின்னா அது 180 தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 360 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 360 மைனஸ் இந்த ஆங்கிள் நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்க்ளினேஷன் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆங்கிள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப 360 மைனஸ் தீட்டாவை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்குள்ள போவோம். இதுதான் வந்து நமக்கு இதுல என்ன டாபிக்ஸ் உங்களுக்கு நமக்கு நீட் பேசிஸ்ல கவர் ஆகும் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ், ஒரு எவ்வளவு வேகத்துல நம்ம பொருளை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பிளேன் மிரருக்கு முன்னாடி எவ்வளவு வேகத்துல அந்த ஒரு இமேஜ் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இது பேசிக்ஸ் அப்படிங்கறதுனால இது மட்டும் போதுமானது இந்த இடத்துல உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்குள்ள போவோம். ஓகேங்களா? கிளாஸஸ் அப்ப மொத்தமா இன்னும் கொஞ்சம் டீடைலா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வளைவா இருக்க அந்த ஒரு மிரர்ஸ் தான். ஓகேங்களா? என்னது வளைவா இருக்கிற ஒரு வகையான மிரர். மிரர்னால என்ன பண்ணணும், ஒன் பக்கம் கோட் பண்ணிருக்கணும். அப்ப ஆக்சுவலா ஒரு ஸ்பியர் இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா ஒரு ஸ்பியர் இருக்கு, அதுல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நான் கட் பண்ணி இருக்கிறேன். பர்டிகுலர் பார்ட்டை இந்த மாதிரி இருக்க ஒரு பார்ட்டை நான் கட் பண்ணி பின்னாடி பக்கம் கோட் பண்றேன் அப்படின்னா இது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா, என்னவா ஆக்ட் ஆகும், கான்கேவ் மிரரா ஆக்ட் ஆகும். கான்கேவ் மிரர். ஓகேங்களா? கான்கேவ் மிரரா ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் குழி மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? தமிழ்ல குழி ஆடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குழி மாதிரி இருக்கணும் கான்கேவ் மிரர். ஓகேங்களா? அந்த கான்கேவ் மிரர் என்னன்னு சார் பண்ணுனா, பட்டு வர ஒளிய குவிக்கும் ஒரே இடத்துல. ஓகேங்களா? ஐ மீன் ஒரே இடத்துல சேர்க்கும், கன்வெர்ஜ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு லைட் ரே வருது அப்படின்னா அது என்ன பண்ணும், கான்கேவ் மிரர் அதை கன்வெர்ஜ் பண்ணும், ஒரே இடத்துல சேர்க்கும். 2 ரே வருது அப்படின்னா அது 2 ரேவையும் என்ன பண்ணும், ஒரே இடத்துல சேர்க்கும். அப்ப சேர்க்குது அப்படிங்கும்போது அங்க என்ன ஃபார்ம் ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா 2 ரே மீட் பண்ணிக்குது, ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் 2 ரே மீட் பண்ணிக்குது, அங்க என்ன ஃபார்ம் ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜுக்கு பேர் என்னது, ரியல் இமேஜ். அப்ப கான்கேவ் மிரர்ல மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு ரியல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், ரியல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த ரியல் இமேஜ்ல இருந்து அந்த ரியல் இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும், எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறதுக்கு வேற கண்டிஷன் இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி கான்வெக்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதே மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்போசிட் சைடு, இந்த சைடை நம்ம கோட் ஐ மீன் கட் பண்ணி இதோட பின்னாடி பக்கத்தை கோட் பண்ணிட்டோம், ஐ மீன் உள் சைடு. ஓகேங்களா? அதை நம்ம கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னவா ஆக்ட் ஆகும்னா கான்வெக்ஸா ஆக்ட் ஆகும், கான்வெக்ஸ் மிரரா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? கான்வெக்ஸ் மிரரா ஆக்ட் ஆகும். அந்த கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணும்னா வர லைட்டை பட்ட உடனே வெளியில தான் திருப்பி அமுச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஐ மீன் வெளியில அமுச்சு விடும். கன்வெர்ஜ் பண்ணுமா டைவர்ஜ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா டைவர்ஜ் பண்ணும், அதாவது சிதறடிக்கும் வெளியில. ஓகேங்களா? ஒரே இடத்துல குதிக்காது இந்த மாதிரி. ஓகேங்களா? அது என்ன பண்ணும், சிதற அடிக்கும். ஓகேங்களா? அப்ப இது என்ன பண்ணும், டைவர்ஜ் பண்ணும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல தேவையானது என்ன அப்படின்னா, இந்த ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு சென்டர் லைன், அதாவது ஒரு மிரர் இருக்கு. ஓகேங்களா? ஒரு கான்வெக்ஸோ கான்கேவ் மிரரோ இருக்கு, அதோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் பாயிண்ட் வழியா ஒரு ஆக்சிஸ வரைஞ்சோம்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, என்னன்னு சொல்லுவோம், ஐ மீன் பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேங்களா? என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு சென்டர் பாயிண்ட், அதுக்கு பேரு போல்னு சொல்லுவோம். பீங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க, போல். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ஸ்பியரோட சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குன்னா அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் C ல டினோட் பண்ணுவாங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அங்கேயும் போலுக்கும் நடுவுல. ஓகேங்களா? போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடு பாயிண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு சென்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதெல்லாமே பின்னாடியுமே எழுதியிருப்பேன், பட் இருந்தாலுமே இந்த இடத்துல உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ மீன் இதுல அப்படி பார்க்கணும் அப்படின்னா இமேஜ் நான் இங்க ஃபார்ம் ஆகிறத பத்தி பேசிட்டேன். ஓகேங்களா? இதுல கான்வெக்ஸ்ல ஐ மீன் கான்கேவ்ல, கான்வெக்ஸ்ல என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதுல வந்து ஒன்னா சேர போறது, இந்த மாதிரி என்ன ஃபார்ம் ஆகும், பட்ட ஒண்ணு திரும்பி தான் போக போகுது. அப்ப அது ஒரு இடத்துல பட்டுண்டா ஐ மீன் போயிருந்தா எந்த இடத்துல போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் தான் பண்ண போறோம். விச் மீன்ஸ் விர்ச்சுவல் இமேஜ் தான் இங்க ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், விர்ச்சுவல் இமேஜ் மாதிரி தான் எதுல ஃபார்ம் ஆகும்னா கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஃபார்ம் ஆகும். ஐ மீன் கான்வெக்ஸ் மிரர்ல. லென்ஸ் பத்தி நம்ம என்ன பார்க்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
இந்த ஒரு பர்டிகுலர் இதை வச்சு ஓகேங்களா, ஒரு ஸ்பெரிக்கல் மிரரை வச்சு தேவையான நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னென்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குன்னா அது ஒரு பார்ட் தான் நம்ம கட் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், மிரரா யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் அதை கோட் பண்ணோம்னா அது வந்து மிரரா ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகும் போது அந்த ஒரு சென்டர் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த ஒரு மிரர் இது வரைக்கும் தான், இதுல இருந்து இது வரைக்கும் தான் மிரர்னா அதோட சென்டர் தான் என்ன வரையணும், பிரின்சிபல் ஆக்சிஸ் வரையணும். அதுல அந்த ஒரு மிரர்ல மோதிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துக்கு பேரு போல், ஓகேங்களா, முனை பகுதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்பியரோட சென்டர் பகுதி என்னன்னு சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதே மாதிரி இந்த போல்ல இருந்து டிஸ்டன்ஸ் அளக்கும் போது எப்பயுமே எங்க இருந்து அளக்கணும், போல்ல இருந்து தான் அந்த டிஸ்டன்ஸ் அளக்கணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் பின்னாடி, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ். ஓகேங்களா, இன்னைக்கு நான் அதை பத்தி சொல்ல போறது இல்லை, பட் ஆக்சுவல் கிளாஸ்க்குள்ள அது நம்ம ஒரு சம் சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, சம் சால்வ் பண்ணும்போது அந்த ஒரு ட்ரிக்கை சொல்லுவோம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இதை மட்டும் தெளிவா பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம டிஸ்டன்ஸ் அளக்கும் போது எதுல இருந்து அளக்கணும் அப்படின்னா போல்ல இருந்து அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து போலுக்கு பார்க்க கூடாது. ஓகேங்களா, ஏன்னா போல்ல இருந்து லெஃப்ட் சைடு இருந்தா ஒரு இது, ரைட் சைடு இருந்தா ஒரு கண்டிஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால ஓகேங்களா, அப்ப போல்ல இருந்து இந்த ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். என்னன்னு சொல்லுவாங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், கேபிட்டல் ஆர். இந்த போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் சொன்னதுதான், என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுதான் கீழே வந்து டெஃபினிஷனா கொடுத்துருக்கோம். போல்ங்கிறது என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் த மிரர், மிரரோட மிட் பாயிண்ட் தான் போல். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறது அந்த ஒரு ஸ்பியரோட எந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்தாங்களோ, ஓகேங்களா, இந்த ஒரு ஸ்பெரிக்கல் மிரரை எந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்தாங்களோ அது முழுசா ஒரு வேளை இருந்திருந்தா அதோட சென்டர் எங்க இருக்குமோ அதுதான் என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் போலுக்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த ஒரு ஆக்சிஸ்க்கு பேர் தான் என்னது, பிரின்சிபல் ஆக்சிஸ். லைன் பாசிங் த்ரூ டி அண்ட் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் டிக்கும் வழியா, ஓகேங்களா, பாசிங் த்ரூனா என்னது, அது வழியா போற அந்த ஒரு லைனுக்கு பேர் தான் என்னது, பிரின்சிபல் ஆக்சிஸ். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னது, அண்ட் இமேஜ் பாயிண்ட், அதாவது இமேஜ் வந்து குவிக்கிற இடம். ஃபோக்கஸ்ங்கிறது என்னது, தமிழ்ல குவியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஒருவேளை இன்ஃபினைட்ல இருந்து ஒரு கண்டிஷன், இது எதனால அந்த ஃபோக்கஸ்ங்கிற பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இன்ஃபைனைட்ல இருந்து ஒரு லைன் வந்து எதுல படுது அப்படின்னா மிரர்ல பட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியா போகும். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து வந்தாலுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியாவே போகும். அப்ப இன்ஃபைனைட்ல இருந்து வர அந்த ஒரு லைனு எந்த பாயிண்ட் வழியா போகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வழியா போகும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபோக்கஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இமேஜ் பாயிண்ட் ஆன் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபார் விச் ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரே வருது அப்படின்னா அது பட்டு திரும்பி எந்த இடத்துல போய் கட் ஆகும், ரிஃப்ளெக்டட் ரேஸ் கட் ஆகிற இடம், விச் மீன்ஸ் இமேஜ் ஃபார்ம் ஆகிற இடம் என்னன்னு சொல்றாங்க, ஃபோக்கஸ்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் லென்த். ஓகேங்களா, ஃபோக்கல் லென்த். ஓகேங்களா, ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ்க்கும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது, ஃபோக்கல் லென்த். ஒருவேளை இதை நம்ம ஃபோக்கஸ், இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்றோம் ஃபோக்கஸ், இதை வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் குவிய தொலைவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபோக்கல் லென்த்ங்கிற எதை சொல்லுவாங்கன்னா இந்த போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஃபோக்கல் லென்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ். ஓகேங்களா, ரிலேஷன் பிட்வீன் அந்த ஒரு ஃபோக்கல் லென்த்துக்கும் ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்னன்னா, ஒன்னு நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த மொத்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ரேடியஸ்னு சொன்னோம்னா இது என்னது, அதுல பாதி தூரம் நான் சொன்னேன். அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ் ஈக்குவல் டு ரேடியஸ்ல பாதி. ஓகேங்களா, ஃபோக்கல் லென்த் எதுக்கு ஈக்குவல், ரேடியஸ்ல பாதி டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நமக்கு தேவையான இந்த பேசிக் டேர்ம்ஸ் தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எந்த மாதிரிலாம் ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், கான்வெக்ஸ்ல கான்கேவ்ல எந்த இடத்துல இருந்து வந்தா எங்க பட்டு எங்க போகும் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுதான் பார்க்க போறோம், ரூல்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன். இமேஜ் வந்து அப்ப அது மூலமா தான் நம்ம சொல்ல முடியும் இமேஜ் ரியல் இமேஜா விர்ச்சுவல் இமேஜா, அதே மாதிரி எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அந்த இமேஜ் ரியலா இருக்கா அல்லது விர்ச்சுவலா இருக்கா, அதே மாதிரி அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கா அல்லது இன்வெர்டரா இருக்கா, இல்ல வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்,
இமேஜ் எங்க இருக்குன்னா போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுலையா அல்லது ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நடுவுலையா அல்லது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடியா அப்படிங்கறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் தான் இது. ஜஸ்ட் ஒவ்வொரு கண்டிஷனா போயிடுவோம். ஓகேங்களா, ஒரே லைன்ல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், கான்கேவும் எடுத்துக்கிட்டோம், கான்வெக்ஸும் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லைன் வந்து எங்க இருந்து வருதுன்னா அட் இன்ஃபைனைட்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். எங்க இருந்து வருது, இன்ஃபைனைட்ல இருந்து ஒரு ரே வருது. இன்ஃபைனைட்ல இருந்து வந்தா அது எது வழியா போகும்னு சொன்னா ஏற்கனவே சொன்னதுதான், ஃபோக்கஸ் வழியா போகும். இன்ஃபைனைட்ல இருந்து ஒரு ரே வருதுன்னா அது ஃபோக்கஸ் வழியா போகும். அப்ப ஒரு ரே வந்து இன்ஃபைனைட்ல இருந்து வருதுன்னா இங்க கான்கேவ் கான்வெக்ஸ்ல எங்க போகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி போறது எதுக்கு நேரா இருக்கும்னா ஃபோக்கஸ்க்கு நேரா இருக்கும். ஓகேங்களா, ரெண்டுலயுமே சேம் கண்டிஷன் தான். இன்ஃபைனைட்ல இருந்தா ஃபோக்கஸ்க்கு குவிக்கும், இது கன்வர்ஜ் பண்ணிவிடும். இது வந்து இன்ஃபைனைட்ல இருந்தா ஃபோக்கஸ்க்கு நேரா டைவர்ஜ் பண்ணிவிடும். ஃபோக்கஸ்க்கான நேரா அந்த ஒரு லைன்ல டைவர்ஜ் பண்ணிவிடும். இது கன்வர்ஜ் பண்ணும், அது டைவர்ஜ் பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். ஓகேங்களா, அதுதான் இங்க நடக்க போகுது. நெக்ஸ்ட் ஒருவேளை ஃபோக்கஸ் வழியா ஒரு லைன் வருது, இதுதான் வர ரே. ஓகேங்களா, இன்சிடென்ட் ரே. ஓகேங்களா, இன்சிடென்ட் ரே இதுதான் வச்சுக்கலாம். ஃபோக்கஸ் வழியா போகுது. ஓகேங்களா, ஃபோக்கஸ் வழியா போகுது அப்படிங்கும்போது அது எங்க போவோம், இன்ஃபைனைட்டுக்கு தான் போவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா, ஃபோக்கஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வழியா போச்சு அப்படின்னா இன்ஃபைனைட்டுக்கு தான் திரும்பி அமைச்சிடும். அப்ப ஃபோக்கஸ்க்கு நேரா ஒண்ணு வருது அப்படின்னா ஓகேங்களா, இது என்ன பண்ண போகுது, வெளியில தான் அமைச்சிட போது, டைவர்ஜ் தான் பண்ண போகுது. ஃபோக்கஸ்க்கு நேரா இந்த ஃபோக்கஸ்க்கு நேரா ஒண்ணு வந்து படிச்சுன்னா அது எங்க போவோம், டைவர்ஜ் ஆகி இன்ஃபைனைட்டுக்கு தான் போவோம். சேம் கண்டிஷன். நெக்ஸ்ட் சார், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து அந்த ஒரு லைன் போகுது. எங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து ஒரு லைன் போகுது அப்படின்னா அது எங்கேயே வரும், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கே வரும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து ஒரு லைன் போகுது அப்படின்னா அது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கே வந்துடும். அதேதான் இந்த இடத்துல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நேரா ஒரு லைன் வருது அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நேராவே அதை திருப்பி அமுச்சு விட்டுரும். ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நேரா வந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நேராவே அதை திருப்பி அமுச்சு விட்டுறணும். நாலாவது, போல்ல மீட் ஆகுது. ஓகேங்களா, சேம் கண்டிஷன் இதுக்குமே அதே மாதிரி தான் வரும். போல்ல மீட் ஆகுது அப்படின்னா எந்த ஆங்கிள் வந்து பட்டுச்சோ அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இது வந்து எந்த கண்டிஷன் ஒபே பண்ணணும்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே பண்ணும். அட் போல்ஸ் அட் சென்டர், ஓகேங்களா, அந்த ஒரு மிரரோட சென்டர்ல படுது அப்படின்னா அது எந்த இதா இருக்கும், கான்கேவா இருக்கலாம், கான்வெக்ஸா இருக்கலாம். ஓகேங்களா, சென்டர்ல படிச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் which means angle of incidence equal to angle of reflection அப்படிங்கிற அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் லாவை ஒபே பண்ணும். ஓகேங்களா, angle of incidence I equal to R அந்த கண்டிஷனை ஒபே பண்ணணும். ஓகேங்களா, ஒருவேளை ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் போல் அப்படிங்கும் போது ஜஸ்ட் இப்படி பட்டா இது இங்கதான் அமுச்சு விடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு 4 கண்டிஷன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னென்ன இமேஜ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லென்ஸ்ல ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இது ஒண்ணுமே நமக்கு போதும், எந்தெந்த இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் அது எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. நான் ஒன்லி இமேஜ் ஃபார்மேஷனை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் அந்த ஒரு இமேஜ் எப்படி இருக்கும், டிம்மா இருக்குமா அல்லது பிரைட்டா இருக்குமா அல்லது அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற, அதே மாதிரி அதோட மெக்னிஃபிகேஷன் எவ்வளவு இருக்கும், அதிகமா மெக்னிஃபை பண்ணுமா கம்மியா மெக்னிஃபை பண்ணுமா, இது எதுவுமே நான் இங்க சொல்லல. ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போக தேவையில்ல. ஜஸ்ட் அந்த மேலோட்டமான அந்த ஒரு ஐடியா நமக்கு தேவை. அது மட்டும் தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற மிரர் என்னது, கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்ல ஒரு 6 கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா, கான்கேவ் மிரர், அதுக்கப்புறம் கான்வெக்ஸ்ல ஒரு 2 கண்டிஷன் தான் இருக்கு. என்ன பார்க்க போறோம், ஒரு மிரர்னா பொருளை ஆப்ஜெக்ட் எங்க வச்சா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும், அந்த இமேஜ் ரியல் இமேஜா விர்ச்சுவல் இமேஜா, அது எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இன்வெர்டடா இருக்குமா அப்படிங்கறதா. ஸ்ட்ரெயிட்ங்கிற இடத்துல எரெக்ட்ங்கிற அந்த ஒரு நேம்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, நான் இன்ஃபைனைட்ல வைக்கிறேன். ஓகேங்களா, பொருளை இன்ஃபைனைட்ல வைக்கிறேன்னா என்னது, ரே வந்து இன்ஃபைனைட்ல இருந்து வரப்போகுது. இன்ஃபைனைட்ல வச்சா எது வழியா போகும்னு சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ் வழியா போகும். இவங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்கிறது என்னது, பொருளின் தொலைவு. ஓகேங்களா, அந்த ஒரு மிரர்ல இருந்து பொருள் இருக்க தொலைவு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், பிளேன் மிரர்லயே நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, அப்ப u equal to infinity-னா v எங்க இருக்கும், ஃபோக்கஸ் வெளியா இருக்கும். ஓகேங்களா, எதுக்கும் வெளியா இருக்கும், அதாவது லொகேஷன் ஆஃப் இமேஜ் ஃபோக்கஸ்ல இருக்கும். அந்த இமேஜ் என்னவா இருக்கும்னா ஆக்சுவலா கட் ஆக போகுது. என்ன இது, ஜஸ்ட் இங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இது வழியா போகும், இங்க இருந்து வந்துச்சுன்னா இது வழியா போகும். ஃபோக்கஸ்ல கட் ஆகும். அப்படிங்கும் போது ஒரு ரே ஆக்சுவலா கட் ஆகுது அப்படின்னா அது என்ன ரேக்குள்ள வரும், என்ன இமேஜை ஃபார்ம் பண்ணும், ரியல் இமேஜ் தான் நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அப்ப ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும்.
அந்த ரியல் இமேஜ் எப்படி இருக்கும்னா இன்வெர்டடா இருக்கும். எதனால அப்படின்னா ஜஸ்ட் இது குவிஞ்சு இருக்கிறதுனால இங்க மேல படுறது அது அப்படியே ஆப்போசிட்டா தலைகீழ கீழே காமிக்கும். ஓகேங்களா? இன்வெர்டட் இமேஜ் பொருள் இங்க வைக்கிறோம் அப்படின்னா பொருள் இங்க வைக்கிறோம்னா இங்கதான் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஓகேங்களா? அது எந்த பிளேஸ்ல அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது கண்டிஷன், ஒருவேளை அவே ஃப்ரம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அல்லது அது எப்படி எழுதலாம்? 2f எழுதலாம். இது ஒரு f னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு f னா இந்த f என்னது? இது இன்னொரு f. அப்ப 2f எழுதலாம். எதை? அந்த ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி அது என்னது? பின்னாடி. அப்ப u ஓட வேல்யூ எதோட ஈக்குவல்? எதோட அதிகம்? 2f. இந்த டிஸ்டன்ஸ் 2f னா 2f விட அதிகம்னா இதுக்கு பின்னாடி இங்க எங்கேயோ வந்து என்ன வச்சிருக்காங்க? ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. வச்சிருக்கோம். மேல இருக்கிறது இன்ஃபைனைட், எங்கனே தெரியல. இது இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வச்சோம்னா எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நீங்கிறது தான் அந்த ஒரு இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னா 2f விட கம்மியாகவும் f விட அதிகமாகும். அது f விட அதிகமாகவும் 2f விட கம்மியாகும். அப்ப எங்க ஃபார்ம் ஆகும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல என்ன ஃபார்ம் ஆகும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். இத பின்னாடி வச்சோம்னா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும். நல்லா பாருங்க, இன்ஃபைனைட் இந்த இடம் தான் இன்ஃபைனைட் வச்சு. இன்ஃபைனைட்னா ஃபோக்கஸ்ல. ஓகேங்களா? இன்ஃபைனைட்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபோக்கஸோட கொஞ்சம் பின்னாடி வந்துருச்சு இமேஜ். அந்த இமேஜ் எப்படிதான் இருக்கும்? ரியல் இமேஜா இருக்கும். ஏன்னா கட் ஆகிக்க போகுது. அதே மாதிரி அந்த ஒரு இமேஜும் இன்வெர்டடாவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மேலேயே நான் ஒரு என்ன வைக்கிறேன்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மேலேயே ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் அப்படின்னா எங்க உருவாகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கீழேயே அதே மாதிரி என்ன உருவாயிருக்கும்? இமேஜ் உருவாயிருக்கும். அது இன்வெர்டடா தான் இருக்கும். ரியல் இமேஜ் தான், பட் என்னது? இன்வெர்டட், தலைகீழா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ்க்கும், ஓகேங்களா, ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் வைக்கிறேன். அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் வச்சேன் அப்படின்னா அது எங்க ஃபார்ம் ஆகும்? அவே ஃப்ரம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் எங்க ஃபார்ம் ஆகும்? இமேஜ் பின்னாடி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த ஒரு இமேஜும் ரியல் இமேஜ் ஆர் அதே மாதிரி இன்வெர்டட் இமேஜா தான் இருக்கும். அட் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ்லயே நான் வைக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா நானும் பொருள் முன்னாடி எடுத்துட்டு வரேன். இமேஜ் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போகுது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி இன்ஃபைனைட்ல இருந்து ஃபோக்கஸ், இப்ப ஃபோக்கஸ் கொண்டோம்னா இமேஜ் எங்க போயிருக்கும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபைனைட்டுக்கு போயிருக்கும், பின்னாடி போயிருக்கும் அந்த ஒரு இமேஜ். அதையும் தாண்டி நான் முன்னாடி கொண்டு வரோம் பொருளை. எங்க? ஃபோக்கஸையும் தாண்டி போலுக்கு ஃபோக்கஸ்க்கும் நடுவுல வைக்கிறேன் அப்படின்னா இமேஜ் எங்க ஆகும்னா இன்ஃபைனைட் தாண்டி போறதுக்கு வழியே இல்லை. அப்ப என்ன ஆகும்? முன்னாடி வந்துடும். விச் மீன்ஸ் விர்ச்சுவல் இமேஜா ஃபார்ம் ஆகும். அங்க ஒரு ரியல் இமேஜே ஃபார்ம் ஆகாது. போலை தாண்டி போயிடுச்சு. போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல வைக்கும் போது இமேஜ் எங்க போயிடும்? அந்த ஒரு இன்ஃபைனைட்டை தாண்டி போயிடும். அப்ப தாண்டி போகும்போது அது என்ன இமேஜா ஃபார்ம் ஆகும்? ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அங்க விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு இமேஜ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் மாறும். ஓகேங்களா? மத்த எதுவுமே மாறாது. எல்லாமே ரியல் இன்வெர்டர், ரியல் இன்வெர்டர், ரியல் இன்வெர்டர். இடம் மட்டும் தான் மாறி இருக்கும். பட் இது என்னது? இமேஜும் வந்து விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, எரெக்டா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கான்வெக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்ங்கும் போது இதுல ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுல என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? உங்களுக்கே தெரியும், விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு விர்ச்சுவல் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரெண்டே கண்டிஷன் தான். இன்ஃபைனைட்ல வச்சா எங்க வரும்? ஃபோக்கஸ்ல வரும். ஓகேங்களா? நான் ஆப்ஜெக்டை இன்ஃபைனைட்ல வைக்கிறேன். ஓகேங்களா? இங்கதான் இங்க இருந்தா வரப்போகுது, ரேஸ் இங்க இருந்தா போக போகுது. ஓகேங்களா? இந்த இடம் தான் இன்ஃபைனைட்னு வச்சுக்கலாம். இன்ஃபைனைட்ல இருந்து ரேஸ் இப்படிதான் வந்து வரப்போகுது. வந்துச்சுன்னா இது என்ன ஆகும்? திருப்பி ஜஸ்ட் இந்த மாதிரி அமுச்சு விட்டுரும். ஆமாங்களா? அப்ப அது எங்க ஃபார்ம் ஆகும்னா ஃபோக்கஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு இதுக்கு மேலேயே இல்லை. ஓகேங்களா? இங்க ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும். சார் நான் வந்து இன்ஃபைனைட்ல வைக்கல, இன்ஃபைனைட்ல வைக்காம நான் எனிவேர் பிட்வீன் இன்ஃபினிட்டிக்கும் போல்க்கும், இன்ஃபினிட்டி போல், இது இன்ஃபினிட்டி இது போல்னா நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறோம்னா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். எங்க ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு இமேஜுமே எப்படிதான் இருக்கும்? விர்ச்சுவலா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? விர்ச்சுவல் இமேஜா தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், எரெக்டா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு பேஜ் மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நம்ம இதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷனுமே இப்ப பாத்திரலாம். நம்ம இப்ப சொன்ன கண்டிஷன் எல்லாம் அது ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது. அது எப்படின்னு உங்களுக்கு ரியலா தெரியணும் அப்படின்னா அந்த ஒரு விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் விசுவலைசேஷனுக்குள்ள போறேன். ஓகேங்களா? நம்ம பிளேன் மிரர் லாஸ்ட்ல பார்த்தனதுதான். ஓகேங்களா? பிளேன் மிரர்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்? இமேஜ் வந்து ரியல் இமேஜே ஃபார்ம் ஆகாது, விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். எப்பதான் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும்? அட் இன்ஃபைனைட்ல வைக்கும் போது. இன்ஃபைனைட்ல இங்க இருந்து வைக்க முடியல அப்படிங்கறதுனால நமக்கு இமேஜ் தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
நான் லென்ஸை இப்ப மாத்த போறேன். என்ன லென்ஸ் மாத்த போறேன்? முதல்ல கான்கேவ் லென்ஸ் மாத்துறேன். ஓகேங்களா? கான்கேவ் லென்ஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தே வந்துரும். எங்க வைக்க போறோம்? இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்னா எங்க ஃபார்ம் ஆகணும்? ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகணும். இங்க என்னால இன்ஃபைனைட் கொண்டு போக முடியல, அதனால ஃபோக்கஸ்க்கு முன்னாடி இருக்கு. ஒருவேளை இந்த இடம் ஃபோக்கஸ்னா இந்த ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கலாம்? ஐ மீன் இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரா இருக்கும். என்னவா இருக்கலாம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சரா இருக்கும். 1 minute. ஓகே, இப்ப இந்த இடம் என்னவா இருக்கும்? ஃபோக்கஸ்னா இந்த இடம் தான் என்னவா இருக்கும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சரா இருக்கும். ஜஸ்ட் பாதி தூரம். ஓகேங்களா? கொஞ்சம் முன்னாடி வரும். ஓகேங்களா? நான் ஒருவேளை இடத்த மாத்துறேன், என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் கொஞ்சமா பொருளை முன்னாடி கொண்டு வரேன். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பொருளை முன்னாடி கொண்டு வரேன் அப்படின்னா என்னவாகும்? இமேஜ் பின்னாடி வரும். நம்ம என்ன சொன்னா அதே கண்டிஷன் தான். அது எப்படி இருக்கு? இமேஜ் ரியல் இமேஜா இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா ஒன்னோட ஒண்ணு வெட்டிக்குது, ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எப்படி இருக்கு? தலைகீழா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெர்டட் இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இந்த இடம் ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு வச்சுக்கலாம். இந்த இடம் தானே வரும். இந்த இடம் ஃபோக்கஸ்னா இந்த இடம் நமக்கு என்னவா இருக்கும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சரா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குங்களா? அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சா எங்க ஃபார்ம் ஆகுது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே ஃபார்ம் ஆகுது. சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி வந்தோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி போகுது. அட் ஃபோக்கஸ்ல வைக்கும் போது எங்க போயிருச்சு? இமேஜை காணோம். எங்க போயிருக்கும்? இன்ஃபைனைட்டுக்கு போயிருக்கும். அட் ஃபோக்கஸ்ல வைக்கும் போது இன்ஃபைனைட் போயிருக்கும். நான் ஃபோக்கஸை தாண்டி வரேன் அப்படின்னா என்னவாகும்? இமேஜ் நமக்கு ரியல் இமேஜ் கிடைக்காது, விர்ச்சுவல் இமேஜ் தான் நமக்கு முன்னாடி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இமேஜ் எப்படி இருக்கும்? எரெக்ட் நேரா இருக்கும், இன்வெர்டடா இருக்காது. ரியல் இமேஜ் மட்டும் நமக்கு இந்த இடத்துல என்னவா கிடைச்சது? இன்வெர்டடா கிடைச்சது. இந்த இடத்துல விர்ச்சுவல் இமேஜ் நமக்கு எப்படி கிடைக்குது? ஸ்ட்ரெயிட்டா தான் கிடைக்குது. ஐ மீன் எரெக்டா கிடைக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்ஃபைனைட்னா ஃபோக்கஸ்ல இருந்திருக்கணும், இன்ஃபைனைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வரணும், ஃபோக்கஸ் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சைஸ் ஆஃப் இமேஜும் பெருசாயிட்டே வருது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இமேஜும் அந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஒரே இடத்துல இருக்குதுன்னா அந்த ஒரு இடம் என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதை தாண்டி முன்னாடி வந்தோம்னா இன்னும் பின்னாடி போயிடுச்சு. ஃபோக்கஸ்ல வச்சோன்னா இன்ஃபைனைட்டுக்கு போயிடுச்சு. ஃபோக்கஸ் தாண்டி முன்னாடி வந்தா அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? இமேஜ் வந்து விர்ச்சுவல் ஆயிடுச்சு. அதே மாதிரி எரெக்டாவும் இருக்கு, நேராவே இருக்கு. பின்னாடி இருந்த இமேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்துச்சு? இன்வெர்டட். இங்க மேல பென்சில் அது கீழே, இந்த டிப் வந்து இங்க மேல இருந்தா இங்க கீழே இருக்கு. ஓகேங்களா? இது நம்ம கான்கேவ் யூஸ் பண்றோம். என்ன பண்ண போறோம்? கான்கேவ். கான்கேவ்ல இன்ஃபைனைட்னா என்னது? ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும். இங்க இன்ஃபைனைட் வைக்க முடியல, அதனால ஃபோக்கஸோட கொஞ்சம் முன்னாடி விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த விர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்கு? எரெக்டா தான் இருக்கு, ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? நானும் இங்க நடுவில் எனிதிங் பிட்வீன் இதுதான் போல், இது இன்ஃபைனைட். போலுக்கு இன்ஃபைனைட்டுக்கு நடுவில் நான் எங்க வச்சுனாலும் என்னதான் ஃபார்ம் ஆகும்? விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். நேராவே தான் இருக்கும், எரெக்டாவே தான் இருக்கும். எதுக்கு நடுவில் இருக்கும்? ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில். ஜஸ்ட் பாருங்க, ஜஸ்ட் நம்ம எங்க வச்சாலும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் தான் இமேஜ் ஆகுது. ஜஸ்ட் நம்ம முன்னாடி கொண்டு வர வேல்யூ இங்க முன்னாடி வருது, அங்க முன்னாடி கொண்டு வர பின்னாடி போச்சு. ஜஸ்ட் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அல்லது உங்களோட பிளேன் மிரரையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணியும் கொஞ்சம் பிராக்டிக்கலாவும் திங்க் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு பார்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆப்டிக்ஸ்ங்கிற அந்த ஒரு பார்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா வந்து மாடர்ன் பிசிக்ஸ், அதாவது ஆட்டம்ஸ், நியூக்ளியை, அந்த டியூவல் நேச்சர் பார்ட், அதே மாதிரி செமிகண்டக்டர் பார்ட், இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.